அண்ணாமலையாரை கிரிவலம் செல்வது எதற்காக? மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். மகனுக்கு திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், சொந்த வீடு, கார் வாங்க வேண்டும் என்பது போன்ற பலவேறு விதமான ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று மனிதர்கள் கிரிவலம் செல்வது இயல்பாகும். ஆனால் இந்த உலகம் முழுவதையுமே சொந்தமாக கொண்ட இறைவனும் எதற்காக கிரிவலம் செல்கிறார் என்று அறிந்திடுவோம். சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக இருக்கின்ற திருவண்ணாமலையை சுற்றிலும் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் ஆகியோர் யுகங்கள் தோறும் அரூப வடிவில் உள்ளனர். அதன் காரணமாக கிரிவலம் செல்பவர்களின் கோரிக்கைகள் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாதபடி இருந்தால் அவை உடனடியாக நிறைவேறும். அவ்வாறு வேண்டியது நிறைவேறியதை அனுபவித்தவர்கள் தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்து கொண்டே இருப்பது சிறப்பாகும். இவ்வாறாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பௌர்ணமி தோறும் 2 லட்சம் பேரும், கார்த்திகை தீபத்திற்கு 5 லட்சம் நபர்களும் வந்த நிலை தற்போது 5 முதல் 10 லட்சமாக அதிகரித்திருப்பதிலிருந்தே அதன் மகிமையை அறிந்திடலாம். எதற்காக கிரிவலம்? திருவண்ணாமலையில் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, அண்ணாமலையாரும் வருடத்திற்கு 2 முறை கிரிவலம் செல்கிறார். அதாவது கார்த்திகை தீபத் திருநாளுக்கு பின்னர் 2வது தினமும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்றும் அண்ணாமலையார் திருவீதி உலாவாக கிரிவலம் செல்கிறார். மக்களுக்கு தான் தேவைகள், ஆசைகள் இருக்கும். அதனால் கிரிவலம் செல்கின்றனர். ஆனால் எதுவும் தேவையில்லாத இறைவனும் எதற்காக கிரிவலம் செல்ல வேண்டும்? கிரிவலம் செல்லும் பக்தர்களிடம் துர்சக்திகள் அண்டாமல் இருப்பதற்காகவும், துஷ்ட தேவதைகளை விரட்டுவதற்காகவும் அண்ணாமலையார் ஆண்டுக்கு 2 முறை கிரிவலம் செல்வதாக ஐதீகம். அண்ணாமலையார் கிரிவலம் செல்லும்போது 25 முதல் 30 இடங்களில் மண்டகப்படி நடைபெறும். மேலும் அஷ்டலிங்கம் மற்றும் அடி அண்ணாமலை ஆகிய கோயில்களில் அண்ணாமலையார் கிரிவலத்தை முன்னிட்டு தீபாராதனைகள் காட்டப்படும். மக்கள் கிரிவலம் செல்லும் பாதையில் துர்சக்திகளின் தாக்கம் இல்லாமல் இருப்பதற்காகவே அண்ணாமலையாரும் கிரிவலம் செல்கிறார் என்பதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்.